ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பல தோட்டங்கள் இருந்தன. அவற்றில் வாழைத் தோட்டமும் அடங்கும். அந்த வாழைத் தோட்டத்தில் முதலாய் குலைத்த வாழைக்குலையை கோயிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை போலவே அந்த வாழைத் தோட்டத்தில் விளைந்த முதலாவது வாழைக்குலையை தன் வேலைக்காரன் ஒருவனிடம் கொடுத்து அதை கோயிலில் ஒப்படைக்கச் சொன்னார். அந்த வேலைக்காரனும் தன் எஜமான் சொன்னதைப் போல அந்த வாழைக்குலையுடன் கோயிலுக்கு புறப்பட்டு சென்றான். அந்த வாழைக்குலை பெரிதாகவும் அதிக எடையுடனும் இருந்தது. அந்த வேலைக்காரன் அதை மிகுந்த சிரமத்தோடு கொண்டு சென்று கொண்டிருந்தான். சிறிது தூரம் சென்றதும் மிகுந்த பசியும் மயக்கமும் வந்தது. எனவே ஒரு மரத்தடியில் படுத்து இளைப்பாறிவிட்டு மறுபடியும் தன் பயணத்தை தொடர்ந்தான். எனினும் பசி மேலோங்கியதால் சிறிது தூரத்திற்கு மேல் அவனால் அந்த வாழைக்குலையை கொண்டு நடக்க முடியவில்லை. ஆகவே தான் கோயிலுக்குச் கொண்டு சென்ற அந்த வாழைக்குலையிலிருந்து 3 பழங்களை எடுத்து சாப்பிட்டான். அதன் பிறகு தான் அவனுக்கு உயிர் வந்தது போல் இருந்தது. மீண்டும் அந்த வாழைக்குலையுடன் தன் பயணத்தை தொடங்கி கோயிலில் அந்த பழக்குலையை ஒப்படைத்தான். கோயில் நிர்வாகிகள் அந்த பழங்களை பெற்றுக்கொண்டு அந்த வேலைக்காரனை அனுப்பிவிட்டனர். அந்த வேலைக்காரனும் தன் எஜமான் வீட்டிற்கு சென்றுவிட்டார். அன்று இரவு அந்த செல்வந்தர் ஒரு கனவு கண்டார். அதில் இறைவன் தோன்றி, நீ எனக்கு கொடுத்த 3 பழங்களையும் சாப்பிட்டேன், மிகவும் அருமையாகவும் ருசியாகவும் இருந்தது என்றார். இதை கண்டதும் விழித்த அந்த செல்வந்தர் அந்த வேலைக்காரன் மீது கோபம் கொண்டார். மறுநாள் அந்த வேலைக்காரன் வந்ததும் அவனிடம் அதை குறித்து விசாரித்தார். முதலில் மறுத்த அவன் தன் எஜமானிடம் நடந்ததை முழுவதும் சொன்னான். அப்போது தான் அந்த எஜமானுக்கு புரிந்தது, அந்த ஏழை வேலைக்காரன் சாப்பிட்ட பழங்கள் மட்டுமே இறைவனை சென்றடைந்திருக்கிறது என்று. அன்று முதல் அந்த எஜமான் தன் வேலைக்காரர்களுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து அவர்களை அன்போடு நடத்தினான். அடிக்கோடு. என் அன்பு வாசகர்களே, அடிக்கோடு. இந்த உலகத்தில் ஒரு சொல் உண்டு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று. ஆம், நாம் உளமாற ஏழைகளுக்கு கொடுப்பது தேவனுக்கே நேரடியாக கொடுப்பதற்கு சமானம். என்னத்தான் கோடி கோடியாய் நாம் காணிக்கை செலுத்தினாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் கஷ்டப்படும் போது அதை வேடிக்கை பார்ப்பதால் எந்த பிரயோஜனமுமில்லை. இன்றைய கதையிலும் அந்த செல்வந்தர் தன்னை சார்ந்து வாழும் அந்த ஏழை வேலைக்காரனை நோக்காது அவனுக்கு உதவாது இருந்தான். இறுதியில் அந்த வேலைக்காரன் மூலமாய் அவன் கண்கள் திறக்கப்பட்டது.